புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 24 இறை வார்த்தைகள் 46 தொடக்கம் 53 வரை. அக்காலத்தில் இயேசுதம் சீடர்களிடம், மெஸ்ஸியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை என் நகரத்திலேயே இருங்கள் என்றார். பின்பு இயேசு பெத்தானியா வரை அவர்களை அழைத்துச் சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்த போதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார். அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெருமகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பிச் சென்றார்கள். அவர்கள் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள். வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்ற பெருவிழாவை திருச்சபையோடு இணைந்து நாங்கள் கொண்டாடுகின்றோம். நாம் அதிகம் அன்பு செய்கின்ற ஒருவர் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டால் அவர் விரைவாக திரும்பி வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். நம் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய நம் ஆண்டவராகிய இயேசு நம்மை விட்டு விண்ணகம் எழுந்து சென்ற நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அவர் திரும்பி வர வேண்டும் என்று நாங்கள் காத்திருக்கின்றோம். அவர் திரும்பி வருவாரா? அவர் திரும்பி வருவாரா என்கின்ற கேள்வி எங்களுடைய உள்ளத்தில் எப்போதும் இருந்த வண்ணமே இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே விட்டு சென்ற உன்னதமான அந்த வாழ்க்கை பாடம் ஒன்று இருக்கிறது. அதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன வாழ்க்கை பாடம் என்று சொன்னால், இயேசுவுக்கு நாங்கள் சாட்சியம் கொடுக்கிற அந்த வாழ்க்கை பாடம். உன்னதமான வாழ்க்கைக்காக ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே ஆண்டவர் தான் வாழ்ந்த காலத்திலே செய்த ஒவ்வொரு காரியத்தையும், சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் ஆண்டவர் முற்று முழுதாக நிறைவேற்றுகின்றார். அந்த முற்று முழுதாக நிறைவேற்றின ஆண்டவர் எங்களுக்கும் ஒரு சிறப்பான அழைப்பை தருகின்றார். எப்படி நாங்கள் இருக்க வேண்டும்? ஆண்டவர் விண்ணகத்துக்கு அவர் சென்றிருக்கிறார். அவருடைய விண்ணகத்தினுடைய மகிமைக்குள்ளே நாங்களும் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மண்ணகத்திலே இயேசுவுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோமா என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இளவரசன் ஒருவனை திருமணம் செய்து கொள்ள விரும்பினாள். இந்த இளவரசனும் அந்த இளவரசியை அவன் விரும்புகின்றான். திடீரென்று போர் மூண்டிருக்கிறது. இளவரசன் போருக்கு செல்லுகின்றான். ஓராண்டு, ஈராண்டு, எத்தனையோ ஆண்டுகள் அந்த போர் நடைபெற்று கொண்டிருந்தது. இளவரசன் போர்க்களத்திலிருந்து அவன் தன்னுடைய அன்புடைய தன்னுடைய இளவரசிக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறான். அந்த கடிதத்தில் அவன் குறிப்பிட்டிருக்கின்ற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னார், விரைவில் உன்னை நான் சந்திப்பேன், விரைவில் உன்னை நான் சந்திப்பேன், நம்பிக்கையோடு காத்திரு அப்படின்னு சொல்லி அவன் எழுதியிருந்தானாம். இளவரசியை சுற்றி இருந்தவர்கள் எல்லாரும் சொன்னார்களாம், அவன் திரும்பி வரவே மாட்டான், அவன் திரும்பி வரவே மாட்டான், அவன் உன்னை ஏமாற்றுகின்றான், இந்த கடிதத்தை நம்பாதே என்று சொல்லி பலரும் சொன்னார்களாம். ஆனால் அவளோ அவனுக்காக காத்திருந்திருக்கிறாள். அந்த காலமும் நெருங்கி வருகிற போது அந்த இளவரசன் மீண்டும் அவளை நோக்கி வந்து கொண்டிருந்திருக்கிறான். வெற்றி புன்னகையோடு அவன் வருகின்ற அந்த நாளை அவள் பார்க்கின்றாள். அற்புதமாக ஓடிப்போய் கட்டித் தழுவி முத்தமிடுகின்றாள். நான் உங்களுக்காக காத்திருந்தேன், நீங்கள் வருவீர்கள் என்பது எனக்கு தெரியும் என்று சொன்னாள். அன்பானவர்களே, இது ஒரு சாதாரணமான கதை. ஆனால் இந்த கதையில் வருகின்ற ஒரு உண்மை இருக்கிறது. நான் விரைவிலே உன்னிடத்திலே வருவேன், எனக்காக காத்திரு என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை இந்த இளவரசி நம்புகின்றாள். நம்பி அவனுக்காக காத்திருக்கின்றாள். இயேசு மீண்டும் வருவார் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அவர் விண்ணகம் சென்றிருக்கிறார், அவர் மீண்டும் வருவார் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அப்போ ஆண்டவர் இயேசுவை நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். அப்படியே பார்த்து கொண்டு இருப்பது என்பதல்ல இந்த விண்ணகத்தினுடைய அடையாளமும் அர்த்தமும். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே விட்டு சென்ற உன்னதமான அந்த வாழ்க்கை பயணத்தை நாங்களும் இந்த உலகத்திலே சாட்சியம் மிக்கவர்களாக கொண்டு வாழுகிறோமா என்பதுதான் இன்றைக்கு ஒரு பெரிய கேள்வி. நாங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கிறோமா என்பதை நாங்கள் இன்றைக்கு சிந்திக்க வேண்டும். முதலாவது, எல்லா மக்களினத்தாரையும் இயேசுவுக்குரியவர்களாக நாங்கள் மாற்ற வேண்டும்.
இரண்டாவது, தந்தை மகன் தூய ஆவியினுடைய பெயரினாலே மற்ற மனிதர்களையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு கொடுத்து வாழ வேண்டும். இயேசுவை பின்பற்ற முன்வரும் அனைவருக்கும் இயேசு கட்டளையிட்ட யாவற்றையும் கடைப்பிடிக்கும்படி நாங்கள் எங்கள் உதாரணமான வாழ்க்கையினாலே அவர்களுக்கு உதாரணமாக வேண்டும். ஆகவே தான் எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து தான் இயேசு என்கின்ற மீட்பரை பின்பற்றுவதற்கு பலரும் விரும்புவார்கள். இதை நாங்கள் பல தடவைகளை செய்வதற்கு நாங்கள் விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஏதோ ஆண்டவர் இயேசு எங்களுக்கு சொல்லிய வார்த்தைகளை நாங்கள் சொல்லுகிறோமே தவிர எங்களுடைய வாழ்க்கையினாலே அதை நாங்கள் பிரதிபலிப்பதற்கு நாங்கள் மறந்து விடுகிறோம். அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கை தான் மிக முக்கியமான ஒரு சாட்சியத்தின் மேன்மையாக மற்றவர்கள் மத்தியிலே பிரதிபலிக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். இறைவார்த்தையை நாங்கள் சொல்லுகிறோம், இறைவார்த்தையை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோம். ஆனால் அந்த இறைவார்த்தையை நாங்கள் வாழ்வாக கொண்டிருக்கிறோமா என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இயேசு இறந்தார், இயேசு உயிர்த்தார், இயேசு தன்னுடைய சீடர்களோடு தன்னுடைய உன்னதமான சமாதானத்தை பகிர்ந்து கொடுக்கிறார். தான் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் என்பதை மெய்ப்பிக்கின்றார், உண்மைப்படுத்துகின்றார். அதற்கு பிற்பாடு ஆண்டவராகிய இயேசு எங்களுக்கு துணையாளரை பற்றி சொல்லிவிட்டு அவர் விண்ணகம் செல்லுகிறார். விண்ணகம் செல்கின்ற அவர் எங்களுக்கு துணையாளரை அனுப்புவதாக வாக்களிக்கின்றார். உன்னதமான ஒரு வாழ்க்கை பயணத்திலே நாங்களும் இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் சாட்சியம் மிக்கவர்களாக நாங்கள் வாழுவதற்கு விரும்புகிறோமா என்பதை இன்றைய நாளில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. ஆகவே ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த விண்ணேற்ற பெருவிழா எங்களுக்கு சொல்லுகின்ற விடயம் என்ன? விண்ணகம் சென்ற இயேசு நம்மை விட்டு அவர் சென்று விடவில்லை. இதோ உலகம் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எங்களுடைய அனைத்து இன்ப துன்பங்களிலும் ஆண்டவர் உடனிருக்கிறார் என்பதை நமக்கு இந்த வார்த்தைகள் உணர்த்தி கொண்டே இருக்கின்றன. இயேசுவினுடைய பணிகளினுடைய உச்சக்கட்ட நிகழ்வு தான் அவருடைய விண்ணேற்றம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மனுக்குலத்திற்காக மீட்பை வழங்கியதனுடைய இறுதி பரிசாக அவர் பெற்றுக்கொண்டது இந்த விண்ணகம் என்கின்ற மகிமை. அவரின் விண்ணேற்ற மகிமையிலே நாங்களும் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் அவர் விட்டு சென்ற பணிகளை நாங்கள் இந்த உலகத்திலே செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. எனவே உன்னதமான சிறப்பான ஒரு வாழ்வுக்குள்ளே நாங்கள் வாழுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இயேசுவுக்குரிய பிள்ளைகளாக நாங்கள் இருப்பதற்கு விரும்புவோம். உண்மைக்கு முடிவே இருக்காது, நேர்மைக்கு அழிவே இருக்காது, நம்பிக்கைக்கு இறப்பே இருக்காது. இயேசு தனக்கு நேர்ந்த அனைத்து துன்பங்களையும் ஏற்று இறை திருவுளத்தை அவர் நிறைவு செய்தார். அதனால்தான் அன்பானவர்களே, இறைவன் அவரை உன்னதமாக உயர்த்தி இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் இயேசு விண்ணகத்திற்கு அவர் போயிருக்கிறார். அவர் தான் எழுந்து தானே இந்த விண்ணகத்துக்கு சென்று இருக்கிறார். அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை சீடர்கள் பார்க்கிறார்கள். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே விட்டு சென்ற பணி என்பதுதான் மிக முக்கியமானது. அதாவது சாட்சியத்தினுடைய மேன்மையான வாழ்வுக்குள்ளே நாங்கள் வாழுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் சாதாரணமான வாழ்க்கையில் நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இறையுறவின் பிள்ளைகளாக நாங்கள் வாழுவதற்கு விரும்புகிறோம். உன்னதமான சாட்சியத்தினுடைய மேன்மை எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் வாழுவதற்கு விரும்புகிறோமா என்பதை இன்றைய நாளில் நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. ஆகவே இயேசு விட்டு சென்ற பணியை இந்த உலகத்திலே செய்வதற்கு ஆண்டவர் எங்களை அழைத்து நிற்கின்றார். மகனே, மகளே, இந்த உலகத்துக்குள்ளே நான் உன்னை அனுப்புகிறேன், நீ என்னை போல வாழ வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு அழைப்பை தருகின்றார். ஆண்டவர் இயேசுனுடைய பணி வாழ்வினுடைய மேன்மையை நாங்கள் அழகாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அவருக்குரிய பிள்ளைகளாக சாட்சியமிக்க வாழ்க்கையை நாங்கள் வாழுவோம் என்பதை உறுதிப்பட நாங்கள் கூறிக்கொள்ள முடியும். காரணம் என்னவென்று சொன்னால், இயேசுவை பின்பற்றுகின்ற பிள்ளைகள் நாங்கள் இயேசுவை எப்போதுமே முன்னிலைப்படுத்தி அவர் விட்டு சென்ற பணியை இந்த உலகத்திலே நாங்கள் செய்ய வேண்டும். சீடர்களை நாங்கள் பார்க்கிறோம், அப்போஸ்தலர்களை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் இயேசு விட்டு சென்ற பணியை அவர்கள் தொடர்ந்து செய்தார்கள். அதனாலே தங்களுடைய உயிர்களை துச்சம் என மதித்தார்கள். தங்கள் உயிர்களை கூட கொடுத்தார்கள். இரத்த சாட்சிகளாக, வேத சாட்சிகளாக அவர்கள் மரிக்கின்றார்கள். எதற்காக? இயேசுவினுடைய உன்னதமான பணியை இந்த உலகத்திலே செய்கின்ற போது அவர்களுக்கு துன்பம், வேதனை, கஷ்டம் எல்லாம் ஏற்பட்டது. ஆனாலும் அந்த பணியினுடைய மேன்மையை, சாட்சியத்தினுடைய அழகுக்குள்ளே அவர்கள் புரிந்து கொண்டதனாலே தன்னுடைய வாழ்க்கையை கூட இயேசுவுக்காக அர்ப்பணித்தார்கள். அன்பானவர்களே, இந்த சாட்சியமிக்க வாழ்வுக்காகத்தான் நாங்களும் இன்று அழைக்கப்படுகின்றோம்.
எங்களுடைய வார்த்தையினாலே, வாழ்க்கையினாலே இயேசுவுக்கு நாங்கள் சாட்சியம் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அன்பு செய்து அரவணைத்து பாசத்தோடு வாழுகிற நல்ல மனப்பக்குவம் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு எப்போதுமே எங்களோடு இருக்கிறார் என்கின்ற துணிவோடு அவருடைய உன்னதமான சாட்சிகளாக வாழ தொடர்ந்தும் சிறப்பாக நாங்கள் செபிப்போம். ஆமென்.